ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் கண்மலை மீட்பருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். ப்ளீஸ் சிட். ஆண்டவருக்குள் அன்பான இறை மக்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, குறிப்பாக இளம் பிள்ளைகளே, இந்த நாளில் திடப்படுத்தல் பெற இருக்கின்ற, திருமுழுக்கு பெற இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய திருப்பெயராலே வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த நாளில் சிறப்பு வழிபாட்டிலே பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை அழைத்து பயன்படுத்துகின்ற உங்களுடைய போதகர், என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தம்பி அருள் திரு கிதியோன் அவர்களை அன்போடு கூட நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஐயர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் அங்கே படித்த காலத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிடமிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திடமிருந்தும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகின்றேன். Basically, I am an ordained minister in Madurai Ramanathapuram Diocese. அங்கிருந்து அரசரடி இறையியல் கல்லூரிக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதனாலே அருள் திரு கிதியோன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அன்பு மகள் பேபி கல்யாணி போதகரம்மா ரொம்ப நன்றி. பிள்ளைகளுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்முடைய இருக்கின்ற நம்முடைய டிசிசி சேர்பர்சன், டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ரெவரண்ட் ஐசக் பால் ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். அவர்கள் நமக்கு தலைவராக இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நான் எல்லாருடைய பேரையும் குறித்து வச்சேன். கிட்டத்தட்ட 15 பேர் 16 பேர் இருக்கீங்க. ஏற்கனவே நம்முடைய அன்பு ஐயா அவர்கள் ஒவ்வொருத்தராக பெயர் வாசித்து அவர்களை வரவேற்று விட்டார்கள். ஆகையினாலே நான் பெயர்களை வாசிப்பதை நிறுத்தி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எல்லா போதகர்மார் இங்கே 16 17 பேர் இருக்கிறாங்க. அதனாலே எல்லா போதகர்மார்களையும் ஊழியர்களையும் அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றேன். ஒரே ஒருத்தர் பேரை மாத்திரம் கட்டாயம் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அது யாருன்னு சொன்னால் திருமதி ஞானகீதா. அவங்க இருக்காங்களா? ஆமாம். ஏனெனில் 17 ஆண் போதகர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் போதகராக இல்லை அவர்கள் அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நிலை மாற வேண்டும். 17 பேர் 18 பேர் இருக்கிறாங்கன்னா 9 பேர் பெண்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களில் நானும் ஒருவன். அதனாலே அப்படிப்பட்ட நிலையை டயசிஸிலே இங்கே இருக்கிற போதகர்மார் பெரியவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஞானகீதாவும் எங்களிடத்தில் படித்தவர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. நம்முடைய செக்ரட்டரி மிஸ்டர் காட்வின் ரூஃபஸ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய ட்ரெஷரர் மிஸ்டர் மோகன் அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். என்னை நேற்று முதல் இன்று வரையிலும் கன்னியாகுமரியில் இருக்கிற ஃபர்டின் காட்டேஜ் என்ற இடத்துல ஏற்றுக்கொண்டு அங்கே தங்க வைத்து என்னை பாதுகாக்கிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய திருச்சபைக்கு சொந்தக்காரர் என்று அறிந்து மகிழ்கின்றேன். ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி. கான்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், பாப்டிசம் எடுக்க இருக்கிறவர்கள் உங்களை பாராட்டுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய டயசிஸில் மாடரேட்டர்ஸ் கமிஷனரியாக பணியாற்றுகின்ற ஆண்டவருடைய அடியாருக்காக நன்றி. சீக்கிரமாக நம்முடைய டயசிஸில் பேராயர் எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது என்று நான் அறிவேன். அதற்காக நாம் தொடர்ந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு நல்ல பேராயரை, ஒரு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ப ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியையோ பேராயராக கொண்டு வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சகோதரிகள் யாரும் போட்டியிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் இல்லையா உங்கள் போதகர் சொல்கிறாரு. அதனால் ஆண்டவருக்கு நன்றி. அதனால் அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த மட்டோடு நிறுத்தி கொண்டு ஒரு பாட்டு பாட போகிறேன். அண்ணன் தம்பி சொன்னாங்க அண்ணன் பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனையில் இருக்கிற பாட்டு தான்.
எடுங்க பார்க்கலாம். 473வது கீர்த்தனை. எனக்கு உதவி செய்கிறீங்களா? இசைக்குழு எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சி மைனர் கொடுங்க. சி மைனர். இந்த ராகத்தின் பெயர் கானடா. தக்கிட தக்க திம்மி, தக்கிட தக்க திம்மி. அதான் தாளம். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். 473. பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களோ அல்லவே. பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களோ அல்லவே. பாவநாசராம் இயேசுவே உம்மால் பாத்திரராய் இதை செய்தனர். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவ ஆலயம் வந்திடும். ஆமாமா. கூடி வந்துமையே பணிந்திட குறித்த இச்சிறு ஆலயம். கூடி வந்துமையே பணிந்திட குறித்த இச்சிறு ஆலயம். நாடி வந்தவர் யாவருக்கும் முன்னல் வசனம் முழதாகவும். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். கடைசி சரணம் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? 473 எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே. எல்லாரும் தேவனே சிறு நெஞ்சமே பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாகிடும். பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாகிடும். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவ ஆலயம் வந்தவர் கருள் திவ்ய ஆவியை ஈந்திடும். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவ ஆலயம் வந்திடும். தேவ ஆலயம் வந்திடும். ஆமாம், நான் பாடுனது கானடா ராகம். ஆனால் அந்த கமாஸ் ராகத்தில் போடப்பட்டிருக்கிறது. தம்பி சொன்னாங்க கமாஸ் ராகத்தில் போன வருஷம் நீங்கள் பாடினீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் கானடாவிலும் பாடலாம், கமாஸ் ராகத்திலும் பாடலாம். இப்பொழுது நான் ஒரு திருமறை பகுதியை வாசிக்கப் போகிறேன். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல். நமக்கு வாசித்தாங்கல்ல, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 20வது வாக்கியம் 22வது வாக்கியம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 10:22 பொது மொழிபெயர்ப்பாகிய, புது மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடாது, என்னட்டா நான் வச்சுருக்கிற பைபிள் பாருங்கள், ரொம்ப பழசாக இருக்கும். 35 ஆண்டுகளுக்கு முன்னால் மொழிபெயர்க்கப்பட்டது. திருவிவிலியம் என்ற அழகிய தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள்.
எருசலேமிலே கோவில் அர்ப்பண விழா நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது குளிர்காலம். கோவிலில் சாலமோன் மண்டபத்திலே இயேசு நடந்து கொண்டிருந்தார். கோவில் அர்ப்பண விழா நடைபெற்று கொண்டிருந்தது. சர்ச் டெடிகேஷன் டே இல்லையா, அல்லது திருச்சபை நிறுவன நாள். இந்த நாளிலே 206வது திருச்சபை நிறுவன நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களை அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கிறேன். உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை திருமறையிலிருந்து 3 குறிப்புகளை சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். நேரத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு முன்பாக 3 கடிகாரங்கள் தொங்குகின்றன. ரொம்ப தெளிவான ஆளுங்க நீங்கள், ஆமாவா இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது, அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே முன்னாடி ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க. நீங்கள் பரவாயில்ல. நான் ஒரு முறை ஒரு வெள்ளூருக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கே புல்பிட்டில் இந்த என்ன கடிகாரம், அது அலாரம் கடிகாரம்ன்றார் அவர். ஏங்க இல்லைங்க, அலாரம் வச்சா இது பண்ணுவாங்க. உங்கள் ஐயர் பயங்கரமான ஆளாக இருக்கிறாருங்க. அலாரம் இல்லைங்க, அந்த ஒரு மாதிரி பிளிக்னு அப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, சிவப்பு கலரில், அப்படி ஒரு கடிகாரத்தை அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் பரவாயில்லை. சரி, நான் ஒரு கதை சொல்லிவிட்டு பிரசங்கத்தை தொடங்குறேன், சரியா? நான் எங்கே போனாலும் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல பார்க்குறது ஆல்டரை பார்க்க மாட்டேன். எதை தான் பார்ப்பேன் தெரியுமா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னங்க? புல்பிட். அதை சிலர் ஃபுல் பிட்டுன்னுவாங்க, முழுக்க பள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஃபுல் பிட் இல்லை, புல்பிட். சொல்லுங்கள். புல்பிட்டுனா அருளுரை மேடை இல்லையா? அருளுரை மேடை என்று அதை அழகிய தமிழிலே நாங்கள் சொல்லுவோம். நான் ஆல்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி அருளுரை மேடையை தான் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? நமக்கு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவேன். நான் வந்த உடனே பார்த்தேன், உங்களுடைய உள்ளே நுழைஞ்சமே அங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் உயரமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே உள்ளே வந்த உடனே சரி பரவாயில்ல, நமக்கு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னுட்டா, ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த பிரசங்கம் பண்ண அழைத்தவர், ஏற்பாடு செய்தவர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் உயர்வான மேடையில் நின்று இன்றைக்கி பிரசங்கம் பண்ண முடியாது, சமதளத்தில் இருந்து தான் பிரசங்கம் பண்ணணும், அதனால் நீங்கள் சத்தமாக பேசணும் ஐயா அப்படின்னார். அன்றைக்கி மைக்கும் கிடையாது, சத்தமாக பேசணும்னு சொன்னார். நான் கீழே நிற்கிறேன், எல்லோரும் சேரில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ கீழே நின்று ஒரு சவுண்டு விட்டேன். Those of you are sitting at the back, can you hear me அப்படின்னு சொன்னேன். தமிழில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள். பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு ஒரு சவுண்டாக ஒரு சத்தம் விட்டேன். பின்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர் அங்கேருந்து எனக்கு திரும்ப பதில் சொன்னார், ஐ கேன் ஹியர் யூ பட் வேர் ஆர் யூ அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தம் கேட்குது, ஆளை காணாமா. அங்கே பாருங்கள், பயங்கரமான ஆளுங்க. சத்தம் கேட்குது, ஆளும் தெரியுதா? ஆமாவா இல்லையா? சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ராய், 206வது சபை நாள் விழா. ஆண்டவருக்கு நன்றி. 1819வது வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. செயலரையா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அழகான ஒரு ரிப்போர்ட் வாசிங்க. செயலர் எங்கே இருக்காங்க? நான் நன்றி ஐயா, நன்றி. அழகான ரிப்போர்ட். அதை நான் கவனித்து கேட்டேன். அதை பற்றி கொஞ்சம் குறிப்புகள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த மிஷனரிகள் எல்லாருக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த திருச்சபையினுடைய பெயரை நீல் நினைவு ஆலயம் என்று வைத்திருக்கிறீர்கள். அந்த மிஷனரிக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் நன்றி கெட்டவர்கள் அல்ல, நன்றி உள்ளவர்கள். 206வது இந்த சபை நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நிறைய போதகர்மார், நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய அடியார்கள் இப்படித்தான் வர வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். அங்கே கொண்டாடினா கொண்டாடிட்டு போகிறாங்க, நான் என்னத்துக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த போதகருடைய கரங்களை தூக்கி பிடிக்கிறோமே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ரைட், இப்போ 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன். எத்தனை பாயிண்ட் செர்மன் சொல்லுங்கள்? ஆமாம், 3 பாயிண்ட். முதலாவதாக இந்த திருச்சபை எதன் அடையாளம் என்பதுதான் தலைப்பு. எழுதிக்கிறங்க, எழுதுங்க பார்க்கலாம்.
ஆமாம், கோயிலுக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் சொல்லுங்கள்? பைபிள் கொண்டு வரணும், பாட்டு புத்தகம் கொண்டு வரணும், சொல்லுங்கள். ஒரு டைரி கொண்டு வரணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. கடைசியாக நம்ம பேனா கொண்டு வரணும். ஓசி பேனா வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதனால் எழுதுங்க பார்க்கலாம், எழுதுங்க. ஆமாம், எல்லோரும் பெரியவர்கள் டைரி கொண்டு வரணும், பேனா கொண்டு வரணும், எழுதணும். எல்லாத்தையும் நான் மனசில் எழுதிக்கிறையா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி பயன்படும், உங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படும், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பயன்படும். ஆகையினாலே எழுதுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 3 பாயிண்ட். திருச்சபை எதன் அடையாளம்? அதுதான் தலைப்பு. தலைப்பு என்ன? திருச்சபை எதன் அடையாளம்? முதலாவதாக இப்படி எழுதியிருக்கிறேன், திருச்சபை விடுதலையின் அடையாளம். எழுதுங்க, எழுதுங்க பார்க்கலாம். திருச்சபை விடுதலையின் அடையாளம். Church is the symbol of salvation சொல்லலாம், liberation சொல்லலாம், என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். Church is the symbol of liberation. லிபரேஷன் எழுதிக்கிறங்க. சால்வேஷன் எழுதினாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, டெலிவரன்ஸ் எழுதினாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. எல்லாம் ஒரே செய்தியை தான் சொல்லுகிறது. திருச்சபை விடுதலையின் அடையாளம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், நம்ம இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் இருந்து விடுதலையாகி புறப்பட்டு வெளியே வந்த பொழுது திருச்சபை ஆலயம் என்று ஒன்று கிடையாது அவர்களுக்கு. அந்த கூட்டமே திருச்சபை தான், தி அசம்பிளி ஆஃப் காட். அதனாலே தான் அசம்பிளி என்ற வார்த்தை அப்படி வந்தது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்தும்படியாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பை வைத்திருந்தார்கள். அது என்ன அமைப்பு சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன இப்படி அமைதியாக இருக்கீங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காக ஒரு அமைப்பை ஒன்றை வைத்து அதை முன்னாடி தூக்கி கொண்டு போவார்கள், இவர்கள் எல்லாரும் பின்னாடி போவார்கள். இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி. ஆமாம், உடன்படிக்கை பெட்டி என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காக அவர்கள் செய்து, அதுக்குள்ளே இருந்தவைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதை தூக்கி சுமந்து கொண்டு போவார்கள், மக்கள் பின்னாடி போவார்கள், அவர்கள் தங்குகிற இடத்துல இறக்கி வைப்பார்கள். அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை கடவுளுடைய பிரசன்னத்தின் ஒரு வெளிப்பாடாக பார்த்து அதற்கு பக்கத்திலே, அதற்கு அருகிலே நின்று, சுற்றி நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயம் அப்படி கொண்டாடப்பட வேண்டும். விடுதலையின் அடையாளமாக எந்த கடவுள் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை விடுதலை செய்தாரோ அந்த கடவுளை வழிபடும் அடையாளமாக இந்த திருச்சபை இருக்கிறது, இந்த ஆலயம் இருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. அன்பான நண்பர்களே, இந்த விடுதலை என்பதற்கு ஒரு கிரேக்க சொல் ஒன்று. தம்பி சொன்னாங்க, ஒரு கிரேக்க வாத்தியாருன்னு சொல்லிட்டு. உண்மைதான். கடந்த 40 ஆண்டுகளாக கிரேக்க மொழியை என்னுடைய அன்பான பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தம்பி ஞானா பிரைட், தம்பி ராபின்சன், தம்பி கிதியோன் போன்றவர்கள், ஒரு சிலர் மட்டும் சொல்கிறேன், மற்றவங்க கோவப்பட்டுக்கிறாதீங்க, அவர்கள் என்னிடத்தில் கிரேக்கம் படித்தவர்கள். ஆகினாலே விடுதலை என்பதுக்குரிய கிரேக்க சொல்ல என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட கேட்டுருவோமா? அவங்க யோசிப்பாங்க, ஏன்டா இன்னைக்கு வந்தோம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, தனியாக அது கேட்க மாட்டேன், தனியாக கேட்க மாட்டேன், சாப்பிடும் போது கேட்டுக்கிறேன். விடுதலை என்பதற்குரிய கிரேக்க சொல்ல என்ன தெரியுமா? சோட்டேரியா. சொல்லுங்க, சோட்டேரியா சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு பேர் தான் விடுதலை, லிபரேஷன், ஃப்ரீடம். சோட்டேரியா என்பது சோட்சோ என்றால் ரட்சிக்கிறேன், விடுவிக்கிறேன் என்று பொருள். சோட்டேரியா என்றால் விடுதலை செய்கிற, விடுதலை என்ற ஒரு நவுன். ஆனாலே சர்ச் இஸ் த சிம்பிள் ஆஃப் சோட்டேரியா, சர்ச் இஸ் த சிம்பிள் ஆஃப் லிபரேஷன். என் அன்புக்குரியவர்களே, நான் இவங்களை சொல்லிட்டேன், இஸ்ரவேலரை சொல்லிவிட்டேன். இந்த ஆலயமும் இந்த திருச்சபையும் நம்முடைய விடுதலையின் அடையாளம் தெரியுமா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. நம்முடைய முன்னோர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கிற ஐயர்மார் எல்லாரும் படித்திருப்பார்கள். அம்மா எழுதின புஸ்தகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்காட்டன் ஹிஸ்டரி. அந்த அம்மா பேர் என்ன? ஜாய் ஞானதாசன். திருமதி ஜாய் ஞானதாசன் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட வரலாறு என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அதை நீங்கள் எல்லாரும் படிக்க வேண்டும். நம்முடைய இந்த மண்ணை பற்றிய புத்தகம் அது.
இந்தியாவை பற்றிய புத்தகம், தமிழ்நாட்டை பற்றிய புத்தகம், குறிப்பாக அவர்கள் நம்முடைய மண்ணை சேர்ந்தவர்கள், அவர்கள் இருந்த புத்தகத்திலே மறக்கப்பட்ட வரலாறு என்று, நம்முடைய முன்னோர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற நடுத்தர வயதினருக்கு தெரியாது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்னுடைய பாட்டியினுடைய அம்மா இந்த மண்ணிலே எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். தோளில் என்ன போட முடியாது சொல்லுங்க, சேலை போட முடியாது. நம்முடைய மக்கள் துண்டை தோளிலே போட முடியாது, தலையிலே கட்ட முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட மக்கள். இங்கே மட்டுமா? நாங்களும் அங்கேயும் அப்படித்தான். மதுரையில் நாங்கள் அதை விட கேவலமாக கஷ்டப்பட்டவங்க. காலில் செருப்பு போட முடியாது, துண்டை எடுத்து எதில் கட்டிக்கிறணும்? இடுப்பில் கட்டிக்கிறணும். ஆமாம், இன்றைக்கும் கூட சைக்கிளில் போக முடியாது, ஏறி போக முடியாது சில தெருக்களில். அப்படியெல்லாம் நடந்த ஒரு காலம். ஆனால் அவளுடைய கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாது. எவாளுடைய கோயிலுக்குள்ள சொல்லுங்க, அவளுடைய கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாது. வெளியே நின்று இப்படி தான் பார்க்கணும். நானே என்னுடைய சொந்த ஊரில் அவளுடைய கோயிலுக்குள்ளே போக முடியாமல் இப்படி எட்டியெல்லாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு அனுபவம் உண்டு. என் அன்பு விசுவாசிகளே, ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஆலயத்தை தந்தார், அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கென்று ஒரு திருச்சபையை தந்தார், அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமாம், நாங்கள் எங்களுக்கென்று வழிபாடு மனையை ஏற்படுத்துவோம், எங்களுக்கென்று ஒரு திருச்சபையை ஏற்படுத்துவோம். நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், விடுதலை செய்யப்பட்டவர்கள். எங்கள் பிள்ளைகளையே இந்த ஆல்டரில் நிறுத்துவோம். அவர்கள் கைகளிலே நாங்கள் என்ன வாங்குவோம்? பிரசாதத்தை வாங்குவோம். இந்த நற்கருணை என்ற பிரசாதத்தை என் பிள்ளையே எனக்கு கொடுப்பார் என்பது எதன் அடையாளம் சொல்லுங்க பிள்ளைகளா? சொல்லுங்க. விடுதலையின் அடையாளம். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நீ ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம்தான் நீ செய்ய வேண்டும். சில ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், எங்கள் கோயிலுக்கு வந்து எங்கள் கோயிலில் ஞானஸ்நானம் வாங்கினா தான் நீ ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் என் அன்பு விசுவாசிகளே, ஊழியர்களே, ஆண்டவர் உங்களை ரட்சித்து விட்டார், உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார், உங்களை விடுதலை செய்து விட்டார். ஆண்டவருக்கு தோத்திரம் தோத்திரம் என்று சொல்லுவோமாக. முடிச்சிடுவோமா? எதை? பிரசங்கத்தையா? சொல்லுங்க. ஆமான்றதை பாருங்கய்யா. பிரசங்கத்தை அன்றேன் ஆமான்றாங்கய்யா. எத்தனாவது குறிப்பை முடிக்கிறோம்? முதலாவது குறிப்பை முடிக்கிறோம். ரெண்டாவது குறிப்புக்கு போவோமா? ரெண்டாவது குறிப்புக்கு போகலாம். ரெண்டாவது குறிப்புக்கு போக முன்னாடி ஒரு சின்ன நகைச்சுவை. நானும் என்னுடைய பிரசங்கம் செய்கிற என்னுடைய தம்பி தங்கைகளும் பயன்படும்படிக்கு நானே ஒரு பாக்கிய வசனம் எழுதினேன். ஒரு பாக்கிய வசனம் என் பிள்ளைகளுக்கு தான் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எழுதின பாக்கிய வசனம். பாக்கிய வசனம் எப்படி? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் சொல்லுங்க பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் என்னங்க ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் அடைவார்களா? கடவுளுடைய ராஜ்யம் அவர்களுடையது. இரக்கமுள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நான் எழுதின பாக்கிய வசனம் என்ன தெரியுமா? ஐயருமா, சுருங்க பிரசங்கிப்போர் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். ஆமாவா இல்லையா? ஆமான்றதை பாரு. ரைட், போலமா போலமா? ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட். முதலாவது விடுதலையின் அடையாளம் திருச்சபை. ரெண்டாவது ஐக்கியத்தின் அடையாளம் திருச்சபை. ஐக்கியம், ஒருமைப்பாட்டின் அடையாளம் திருச்சபை. அந்த அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் எல்லாரும் ஒன்றாக நின்றார்கள். 12 கோத்திரத்தாரும் ஒன்றாக நிற்க வேண்டும். அதில் ஒருத்தர் உயர்வு, இன்னொருத்தர் தாழ்வு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் சமமாக ஒன்றாக நிற்க வேண்டும். ஒற்றுமையின் அடையாளம், ஐக்கியத்தின் அடையாளம், ஒருமைப்பாட்டின் அடையாளம் இந்த திருச்சபை. அதுக்கு கிரேக்க சொல்ல என்ன தெரியுமா? நான் எங்கள் தம்பிமார்ட்ட கேட்டு பார்க்கவா? ஐக்கியம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு என்பது கிரேக்க சொல் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஞானாபிரைட் சொல்லிட்டாரு. நன்றி மகனே. கொயினோனியா.
சோட்டேரியா வந்து SOTERIA. இது கொய்னோனியா. கொய்னோனியா என்றால் ஐக்கியம் அல்லது ஒருமைப்பாடு அல்லது ஒற்றுமை என்று பொருளாம். கொய்னோனியா, சிம்பிள் ஆஃப் கொய்னோனியா. நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதுக்கு இந்த திருச்சபை அடையாளம். அன்பான நண்பர்களே, ஒன்றிப்பின் வீடு, ஒற்றுமையின் வீடு. இங்கே பிரிவினைகளுக்கு இடமில்லை. கிடையாது. இங்க எல்லாரும் சமமாக, எல்லாரும் சமமாக. அந்த ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு கதை கேள்விப்பட்டேன். டியூக் ஆஃப் எடின்பர்க் என்று ஒரு ராஜா உண்டு. டியூக் ஆஃப் எடின்பர்க் ராஜா. அவர் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாராம். நல்லா கவனிங்க. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாராம். அந்த கிராமத்தில் கம்யூனியன் சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ கம்யூனியன் சர்வீஸில் அப்படியே வரிசையாக வந்தாங்க இங்கே ஆல்டரில் கம்யூனியனை வாங்கிறதுக்காக. டியூக் ஆஃப் எடின்பர்க் கொஞ்சம் பின்னாடி வந்தார். முன்னாடி ஒரு விவசாயி, 2-3 விவசாயிகள். அது கிராமம் இல்லையா? அப்போ இந்த பாஸ்டர் என்ன பண்ணார், நம்ம கிதியோன் மாதிரி ஒரு பாஸ்டர், உடனே அந்த 2-3 விவசாயிகளையும் தள்ளு தள்ளு, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. யார் வர்றா சொல்லுங்க? டியூக் வர்றாரு, டியூக் வர்றாரு, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ என்று தள்ள பார்த்தார் அந்த போதகர். அப்பொழுது டியூக் ஆஃப் எடின்பர்க் சொன்னாராம் அந்த விவசாயிகளை பார்த்து, சகோதரர்களே தயவுசெய்து போகாதிருங்கள், நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வர்றேன், இந்த இடத்துலையாவது நம்ம ஒன்றா இருப்போம். சொல்லுங்க, இந்த இடத்துலையாவது நம்ம ஒன்றா இருப்போம்யா. சமுதாயத்தில் தான் ஒன்றா இருக்க முடியல. நீ வசதி நான் தாழ்த்தின்னு சொல்லி பழகி பேசி நாசமாக போயிட்டோம். இந்த ஒரு இடத்துலையாவது நம்ம ஒன்றா இருப்போம்யா, போங்கய்யா, நீங்கள் முன்னாடி போங்கய்யா, நான் பின்னாடி வர்றேன் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டு அந்த கதைக்காக அந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். இந்த இடம் ஒற்றுமையின் இடம், இந்த இடம் சமத்துவத்தின் இடம். எங்கே சமத்துவம் இருக்கிறதோ அங்கே தான் என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன பேச மாட்டேங்கிறீங்க? எங்கே சமத்துவம் இருக்கிறதோ அங்கே தான் என்ன இருக்கும்? ஒற்றுமை இருக்கும். எங்கே சமத்துவம் இல்லையோ அங்கே என்ன இருக்காது? ஒற்றுமை இருக்காது. கொயர் இங்கே பேசணும், கொயர் தான். ஆமாம். ஆகையினாலே நண்பர்களே, ஒற்றுமையின் அடையாளமாக இந்த வீடு, இந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். செயலாளர் ஐயா சொன்னாங்களா அல்லது வடவேற்ற சகோதரன் சொன்னாரான்னு தெரியல. இது 206 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வந்து ஒற்றுமையின் அடையாளம். யார் சொன்னது? வரவேற்றவர் இல்லையா? ஆமாம். யார் வரவேற்றது? யார்? எங்கே உட்காந்துருக்கீங்க? ரொம்ப நன்றி ஐயா, நான் குறித்து வச்சுருக்கேன். அந்த 2 ஒற்றுமையின் அடையாளமாம். நன்றி. இந்த ஆலயம் ஒற்றுமையின் அடையாளம். இங்கே பிரிவினை பேசக்கூடாது. இங்கே வந்தாச்சுன்னா எல்லாரும் சமத்துவமாக உட்கார்ந்துருக்கணும் என்பது. நீங்கள் எல்லாரும் CSI திருச்சபையை சேர்ந்தவர்கள். அதை குறித்து வச்சிருக்கிறேன் என்னுடைய குறிப்பில். CSI என்றால் ஒற்றுமையின் அடையாளம் என்று பொருளாம். ஆமாவா இல்லையா? CSIன்னா என்ன அர்த்தம்? சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. 7 திருச்சபைகள் ஒன்றா சேர்ந்து நாம் ஒரே சபையாக மாறினோம். நம்ம பகுதியில் LMS இல்லையா, திருநெல்வேலியில் ஆங்கிலிக்கன், மதுரையில் அமெரிக்கன் மிஷன், கோயம்புத்தூரில் திரும்ப LMS, திருச்சியில் மெதடிஸ்ட் சர்ச்சு, சென்னையில் என்னது பிரஸ்பிட்டீரியன் சர்ச்சு. 7 திருச்சபைகள் ஒன்றா சேர்ந்து ஒரே சபை ஆகிட்டோம். திரும்ப நீங்கள் இன்னுமே LMSலாம் சொல்ல முடியாது, திரும்ப நான் ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று ஆண்டவர் ஜெபித்தார் அல்லவா? இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஜெபித்தார் அல்லவா? எங்கே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக எங்கே இருக்கு? ஆமாம், ஞானகீதா அழகா சொல்றாங்க. யோவான் 17:21. நன்றி மகளே. ஆமாம், அந்த ஜெபத்தை நிறைவு கூறும்படியாக நிறைவு செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஒன்றாயிருப்போமாக. முடிச்சிருவோமா? 2வது பாயிண்ட் முடிச்சிருவோமா? நான் ஒரு டைம் போட்டு வச்சேன், அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவேன். சரிதானா? எனக்குன்னு ஒரு டைமை போட்டு வச்சேன். தம்பி சொன்னாங்க, போதகரையா
அண்ணே ரொம்ப டைம் இழுக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் பிரசங்கத்தை கட் ஷார்ட் பண்ணிடாதீங்கண்ணே. என்ன நல்ல போதகர் இல்லை. சில போதகர் மாதிரி சொல்லுவாங்க, டைமே சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லட்டா? 3வது பாயிண்ட்டுக்கு போக முன்னாடி ஒரு கதை சொல்ல போகிறேன். இன்னொரு கதை. நான் இப்படி தான் ஒரு ஊரில் சென்னையில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்போ நாங்கள் அங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். கவனிங்க கவனிங்க, தூங்குறவங்க முழிச்சுக்கிறங்க ப்ளீஸ். ஆமாம், நான் அங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த போதகர் சொன்னார், அண்ணே நாங்கள் நார்மலாக இங்கே 25 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவோன்னே அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் சொல்லுங்கள், நீயே சொல்லுங்கயா, 25 நிமிஷத்தில் முடிச்சிடணும். அதில் இன்னொரு கருத்து சொன்னார், அதுதான் பயங்கரமான கருத்து. 25 நிமிஷத்துக்கு மேலே போனால் சபையார் லேசாக நெளிவாங்க. என்ன செய்வாங்க? நெளிவாங்க. அதை வச்சு நாங்கள் முடிச்சுக்கிறோம். நம்ம போதகர்கிட்ட கேட்கட்டுமா, கொஞ்சம் கூட நேரம் போனால் இவங்க நெளிவாங்களாயா? அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. பயங்கரமான நல்ல போதகர், உங்கள் மேலே அன்பு நிறைந்த போதகர். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? 20 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். சிலர் நினைக்கிறீங்க இன்றைக்கி அப்படி இருந்தால் நல்லா தானே இருந்திருக்கும்னு. ஆமாவா இல்லையா? இல்லையா? சரி, 20 நிமிஷத்தில் பிரசங்கம். அது ஒரு இங்கிலீஷ் பிரசங்கம், அது ஒரு இங்கிலீஷ் சர்வீஸு. 20 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இறங்கிட்டேன். கம்யூனியனை முடிச்சுட்டு வெளியே போய் நின்று எல்லாருக்கும் தோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ உங்களை மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. குட் மார்னிங் பாஸ்டர் அப்படின்னாங்க. குட் மார்னிங் அம்மா அப்படி. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் டுடே யுவர் செர்மன் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ரொம்ப சுருக்கமாகவும் இனிமையாகவும் இருந்துச்சு, இனிப்பாகவும் இருந்துச்சுன்னுச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா அந்த அம்மாவை பார்த்து? மேடம், ஐ மைசெல்ஃப் ஐ ஆம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னேன். அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் போதகருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கும் போது நீங்கள் ஷார்ட்ன்றது விளங்குது. ஏன்னாட்டா அவருக்கு நான் பாதி தான் இருந்தேன். அவர் பயங்கரமான வளர்த்தியான போதகர், நான் அவருக்கு பக்கத்தில் பாதி இருந்தேன். எங்கள் போதகருக்கு பக்கத்தில் நிற்கும் போது ஷார்ட்ன்றது விளங்குது. அது என்னங்க ஸ்வீட்டுன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், கடந்த 20 வருஷமாக டாக்டர் என்னை ஸ்வீட்டே சாப்பிட விட மாட்டேங்கிறாரு, சுகருக்காக நான் டெய்லி மாத்திரை போடுறேன். என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ தெரியாது. பின்னாடி நிற்போமா? சபை ஆராதனை முடிச்சுட்டு போய் தோத்திரம் போடுற வழக்கம் உண்டாங்க? அதெல்லாம் கிடையாதுல்ல. ஐயரு பேசாமல் உள்ளே போன்றார் இந்த பக்கம். அநியாய கொடுமை. சரி சரி, எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் கோயில் முடிச்சுட்டு வெளியே நின்று எல்லாருக்கும் தோத்திரம் போடுவோம். எல்லோரும் வந்து பேசிட்டு போவாங்க. சரி ரைட்டு. அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம்? முதல் பாயிண்ட் என்ன? விடுதலையின் அடையாளம். இங்கிலீஷில் சிம்பிள் ஆஃப் லிபரேஷன் சொல்லுங்க. கிரீக்கில் சோட்டேரியா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், நீங்கள்லாம் கிரீக் படிக்கணும். ஆமாம், கிரீக் படிக்கணும். சோட்டேரியா. ரெண்டாவது என்ன பாயிண்ட்டு? ஐக்கியத்தின் அடையாளம். இங்கிலீஷில் இங்கிலீஷ் சொல்லலையா? யூனிட்டி. சாரி யூனிட்டி, சிம்பிள் ஆஃப் யூனிட்டி. ஆமாம், ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி கூட ஒரு நல்ல வார்த்தைங்க. நம்ம டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாங்கல்ல இல்லையா? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. நம்முடைய திருச்சபையின், நம்முடைய நாட்டினுடைய, இன்றைக்கி நம்முடைய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா, அதையும் நாம் நினைக்கணும். டாக்டர் அம்பேத்கர் எழுதின அந்த அந்த நம்முடைய நாட்டின் விடுதலை சட்டத்திலே அல்லது நாட்டு அரசியல் சாசனத்திலே அந்த 3 பாயிண்ட்டையும் சொல்லுவார். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அதனால் அந்த ஃப்ரெட்டர்னிட்டி என்பது ஐக்கியத்தின் அடையாளம். ரைட். அதனுடைய கிரீக் வேர்டு என்ன? கொய்னோனியா சொல்லுங்க. கொய்னோனியா சொல்லுங்க. ஆமாம். 3வது பாயிண்ட்டுக்கு போவோம். நான் இப்படி எழுதியிருக்கிறேன். திருச்சபை சாட்சியின் அடையாளம். திருச்சபை சாட்சியின் அடையாளம். இங்கிலீஷில் சொல்லுங்க. சர்ச் இஸ் த சிம்பிள் ஆஃப், இங்கிலீஷில் சொல்லுங்கயா, விட்னஸ் சொல்லுங்க. விட்னஸ், WITNESS, விட்னஸ், சாட்சியின் அடையாளம். இந்த திருச்சபை சாட்சி சொல்வதற்காகவே அழைக்கப்பட்ட திருச்சபை. இந்த ஆலயம் சாட்சியின் அடையாளம். நீங்கள் எல்லாரும் சாட்சியின் அடையாளங்கள்.
சான்று, சாட்சி என்பது கூட தமிழ் சொல் இல்லை, அதை சான்று என்று தமிழிலே அழைக்கிறோம். சான்று பகர்தலின் அடையாளம். இங்கிலீஷ் சொல்லிட்டேன், கிரீக்கில் என்னன்னு கேட்போமா? நம்ம ஐயர்மார்ட்ட கேட்போமா? யார் சொல்லுவா? முடிச்சு இல்லை, சும்மா சொல்லுங்க, தெரியும் உங்களுக்கு. மார்ச்சூரியா. தேங்க்யூ ராபின்சன் ஐயா, அங்கே நீங்கள் சொன்னீங்களா? நன்றி ஐயா. மார்ச்சூரியா சொல்லுங்க. மார்ச்சூரியா சொல்லுங்க. MARTURIA. மார்ச்சூரியா. மார்ச்சூரியா என்றால் சாட்சி என்று பொருளாம். சாட்சியின் அடையாளம். ஜஸ்டின் மார்டையர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்டையர் என்றால் சாட்சியாக மரித்தவர் என்று பொருளாம். எல்லாருக்கும் தெரியுமில்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும். ஜஸ்டின் மார்டையர் என்று நாம் ஏன் அழைக்கிறோம்? இந்த மார்டையடமுக்கும் மார்டையருக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. மார்ச்சூரியா, மார்ச்சூரிக்கு கூட நெருக்கமான தொடர்பு உண்டுங்க. இந்த ஆஸ்பத்திரிகளெல்லாம் மார்ச்சூரி இருக்கும்ல, அங்கே என்ன வச்சுருப்பாங்க? இறந்து போனவர்களுடைய பாடி வச்சுருப்பாங்கல்ல. அப்போ மார்ச்சூரியா என்றால் இறப்போடு தொடர்புடையது. கவனம், பயங்கரமான சாட்சியான ஒரு விஷயம். இறக்கும் தருவாயில் இருந்தாலும் நான் சாட்சி சொல்லுவேன், என்னை சாகடித்தாலும் நான் சாட்சி சொல்லுவேன். இந்த திருச்சபை சாட்சியின் அடையாளம். அன்பான இனிய நண்பர்களே, ஆமாம், இந்த மண்ணிலே வந்து தங்களுடைய இனிய உயிரை கொடுத்து சாட்சியாக மரித்த மிஷனரிமாருக்காக ஆண்டவருக்கு சொல்லுங்க தோத்திரம், தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். எத்தனை மிஷனரிகள் இல்லையா? ஒன்று நீல் ஐயா, நம்முடைய சர்ச்சுக்கு பேர் என்ன? நீல் மெமோரியல் சர்ச். அந்த நீலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட் எழுதணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். நீல் எங்கிருந்து வந்தார், எந்த வருஷம் வந்தார், இந்த மண்ணிலே எப்படி அவர் ஊழியம் செய்தார், மரித்தார். அதே மாதிரி இந்த மண்ணிலே ஊழியம் செய்த மார்ச்சூரியாவாக இருந்த ரிங்கல்டோபே ஐயர். ரிங்கல்டோபே ஐயர் தெரியுமா? அவரை பற்றி கட்டாயம் தெரியும். அவர்கள்தான் தோளில் சேலை போட வைத்து ஊர்வலமாக இழுத்து இது நடத்தி சென்றவர்கள். அப்புறம் வேற என்ன? சார்ல்ஸ் மீட் ஐயர் இல்லையா? கொஞ்சம் முன்னாடி அந்த பக்கம் நம்ம திருநெல்வேலிக்கு போயிட்டோம்னா யாரு? ஜியு போப் ஐயர், பிஷப் கால்டுவெல். அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் மதுரைக்கு வந்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் ஐயர் இல்லையா? இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவர்களெல்லாம் சாட்சியாக இந்த மண்ணிலே மரித்ததினாலே தானே நீயும் நானும் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். நீயும் சாட்சியாக எழ வேண்டும் அல்லவா? சாவு நேரிட்டாலும் நான் சாட்சி சொல்லுவேன். மார்ச்சூரியா. நான் முடிக்கணும், நான் சொன்ன நேரம் இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிறது. 2 வகையான சாட்சி. சாட்சி 2 வகைப்படும் இல்லையா? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்லுவா? சாட்சி 2 வகைப்படும். ஒன்று வாயால் சொல்லுகிற சாட்சி, இன்னொன்று செயலால் செய்கிற சாட்சி. வாயால் சொல்லுகிற சாட்சி, 2வது செயலால் செய்கிற சாட்சி. வாயால் சொல்லுகிற சாட்சி சொல்லுவதற்கு நமக்கு உரிமை உண்டு நண்பர்களே. இந்த மண்ணிலே நான் நம்புகிற நம்பிக்கையை நம்புவதற்கும், நல்லா கவனிங்க என்னைய, அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவதற்கும் அந்த நம்பிக்கையை பிறருக்கு சொல்லுவதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் எழுதி தந்த அரசியல் சாசனத்திலே 25வது ஷரத்தின்படி நான் ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும், ஒரு கடவுளை நம்புவதற்கும், ஒரு விசுவாசத்தை விசுவாசிப்பதற்கும், அதை செயல்படுத்துவதற்கும், அதை பிறருக்கு சொல்லுவதற்கும் எனக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, உரிமை உண்டு. எவனாலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சி செய்கிற மாநிலங்களிலே, அந்த மாநிலங்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு பில் போட்டிருக்கிறார்கள். என்ன பில்? ஆன்டி கன்வர்ஷன் பில். சொல்லக்கூடாது என்று அவன் சட்டம் போடுறான். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. சொல்லணும். சொல்லுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கிறது. இது இந்திய நாடு, இது சுதந்திர நாடு. ஒரு ஏழை பெண்ணை
அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அந்த பெண்ணினுடைய உரிமையோடு ட்ரெயினில் அழைத்து கொண்டு வருகிறார்கள் 2 சகோதரிகள். தெரியுமா தெரியாதா? 2 சிஸ்டர்ஸ். என்னைக்கு நடந்துச்சு? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்துச்சு இல்லையா? ஜார்க்கண்டில் ட்ரெயினில் வச்சே அரெஸ்ட் பண்ணுறான். அதுவும் என்ன என்ன இது குற்றச்சாட்டு தெரியுமா? ஹியூமன் டிராஃபிக்கிங் என்ற பெயரிலே 2 நன்ஸு ஹியூமன் டிராஃபிக்கிங் என்ற பெயரில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு உச்சநீதிமன்றத்துக்காக அல்லது நீதிமன்றத்துக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் நீதிமன்றத்தில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது என்பதற்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு, விடுதலை இல்லை, பெயில் கொடுத்துட்டாங்க. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இந்த மண்ணிலே சொல்ல வந்த ஃபாதர் ஸ்டைனுக்கு இவர்கள் செய்த கொடுமை நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆமா, ஜீப்பிலே தள்ளி பெட்ரோல் வைத்து கொளுத்தி கொன்றே போட்டார்கள். 4 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டேன் சுவாமி, ஜார்க்கண்டிலே அகைன் ஸ்டேன் சுவாமி எப்படி சாகடிக்கப்பட்டார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். தேச துரோக வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டார். ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் தள்ளினார்கள். அவர் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் உள்ளவர், கை காலெல்லாம் அடங்கும். தெரியுமா தெரியாதா? ஸ்டேன் சுவாமி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆமாம். தண்ணி வேண்டும் என்று கேட்டார், தண்ணீர் கொடுத்தார்கள். குடிக்க முடியவில்லை, கையெல்லாம் நடுங்குது. என்ன வேண்டும் என்று கேட்டார்? சொல்ல, ஸ்ட்ரா வேண்டும் என்று கேட்டார். எங்களுடைய சட்டத்தின்படி தேச துரோக வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்க முடியாது? ஸ்ட்ரா கொடுக்க முடியாதுன்னா தண்ணீர் குடிக்காமலே செத்து போனார். இது ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தை நாம் பாராட்ட வேண்டும். நன்றியோடு நாம் அங்கே நாம் கொடியேற்றினோம். ஆண்டவருக்கு தோத்திரம். இந்தியாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்தியா விடுதலை பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றி. விடுதலைக்காக போராடின வீரர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலையிலே போய்கொண்டிருக்கிறது இந்தியா? இன்னொரு விடுதலை நமக்கு வேண்டி இருக்கிறதே, இன்னொரு சுதந்திரம் நமக்கு வேண்டி இருக்கிறதே. வெள்ளைக்காரர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம், டெல்லிக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் இன்னும் பெறவே இல்லை. அதனாலே சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நான் முடிக்க வேண்டும். முடிக்கணும்னு சொல்கிறீங்க, முடிக்க மாட்டேங்கிறீங்களே. ஆமாவா இல்லையா? ஆமான்றதை பாரியா. இயேசுவே ரட்சியம். ஏங்க ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஆமான்னு நான் சொல்கிறது? சொல்லுவது ஒரு சாட்சி, செய்வது இன்னொரு சாட்சி. சொல்லுங்க, செய்வது இன்னொரு சாட்சி, செய்கிற சாட்சி. ஐயா ரொம்ப நன்றி செயலாளர் ஐயா, நீங்கள் செய்கிற சாட்சியை பற்றி கொஞ்சம் வாசிங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், அதான் மிஷனரிமாரை தாங்குகிறோம், அது சொல்லுகிற சாட்சி. நன்றி மகனே. மிஷனரிமாரை தாங்குகிறோம், அது சொல்லுகிற சாட்சி. ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், எளியவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னீர்களே, அது செய்கிற சாட்சி. இந்த திருச்சபை சொல்லுகிற சாட்சியையும் செய்கிறது. சொல்லுங்க, செய்கிற சாட்சியையும் செய்கிறது. அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நம்முடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு தோத்திரம் என்று சொல்லுங்கள். இன்னும் செய்யுங்கள். ஏழைகள், பாவப்பட்டவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், நீதி மறுக்கப்பட்டோர், ஒடுக்கப்படுவோருக்காக உதவி செய்யுங்கள். நான் பசியாயிருந்தேன், சொல்லுங்க, எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடை இல்லாதிருந்தேன், எனக்கு ஆடை வழங்கினீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என் விடுதலைக்காக பாடுபட்டீர்கள். அது அப்படி தான் மொழிபெயர்க்கணும். பாஸ்டர்ஸ் கவனிங்க. நீங்கள் கிரீக் படித்தது உண்மையானால் போய் ஒழுங்காக படிங்க. நான் காவலில் இருந்தேன், என் விடுதலைக்காக பாடுபட்டீர்கள்னு தான் அதை மொழிபெயர்க்கணும். நான் அப்படி தான் மொழிபெயர்த்தேன். சும்மா என்னை விசாரிக்க வந்தீர்கள்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. அதுதான் செய்கிற சாட்சி. முடிச்சிருவோமா?
வருகிற கிறிஸ்மஸில் இன்னும் கொஞ்சம் சாட்சி, செய்கிற சாட்சி. குட்டீஸ் கவனிங்க, குட்டீஸ் கவனிங்க. வருகிற கிறிஸ்மஸில், சின்ன பையங்க கவனிங்க, வர்ற கிறிஸ்மஸில் நீங்கள் செய்கிற சாட்சி எப்படி செய்ய போகிறீங்க தெரியுமா? உனக்கு 2 ட்ரெஸ் எடுக்க சொல்லணும் அப்பாட்ட. எத்தனை ட்ரெஸ்ஸு சொல்லு? 1 உனக்கு, இன்னொன்று எனக்கா? யாருக்கு? ஒரு ஏழை பையனுக்கு. செய்வியா? செய்வியா? வருகிற கிறிஸ்மஸ் உன் பிறந்த நாள் அன்னைக்கு வரும்போது அதே மாதிரி சொல்லு. பிறந்த நாளைக்கு, அப்பா பிறந்த நாளைக்கு எனக்கு 2 ட்ரெஸ் எடுங்கப்பா சொல்லு. 1 எனக்கு, இன்னொன்று ஒரு ஏழை பையனுக்குப்பா, ஒரு ஏழை பிள்ளைக்குப்பா. செய்கிற சாட்சி. சொல்லுவியா மகளே? செய்வியா மகளே? செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முடிக்கப் போகிறேன். நன்றி. நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப அன்போடு கவனித்தீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு தோத்திரம். 3 பாயிண்டை திரும்ப சொல்லி முடிச்சிடுவோமா? சரியாக டைம் இருந்துச்சு. நான் 12 மணிக்கு முடிக்கணும்னு நினச்சேன், 12 மணிக்கு முடிச்சிட்டேன். 1 சொல்லுங்க. ஒரு இடத்துல கேட்டேன் 1 சொல்லுங்கண்ணே, எல்லாரும் சேர்ந்து 1 அப்படின்னாங்க. ஐயோ, அநியாயமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்க. 1 விடுதலையின் அடையாளம். இங்கிலீஷில் சிம்பிள் ஆஃப் லிபரேஷன், கிரீக்கில் சோட்டேரியா. 2 ஐக்கியத்தின் அடையாளம். இங்கிலீஷில் யூனிட்டி, கிரீக்கில் கொய்னோனியா, கொய்னோனியா. 3வது சாட்சியின் அடையாளம். இங்கிலீஷில் விட்னஸ், கிரீக்கில் மார்ச்சூரியா. ஜெபம் செய்வோமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் சபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் சபை விடுதலையின் அடையாளமாக இருப்பதற்காக உமக்கு தோத்திரம். எங்கள் சபை ஐக்கியத்தின் அடையாளமாக இருப்பதற்காக உமக்கு தோத்திரம். எங்கள் சபை சாட்சியின் அடையாளமாக இருப்பதற்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் விடுதலை பெற்றவர்கள், நாங்கள் ஒருமித்திருப்போர், நாங்கள் சாட்சிகள். நன்றி ஆண்டவரே. உமக்காகவே வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை பாடுகள் வந்தாலும் சாட்சியாக நிற்கிற பாங்கினை எங்கள் எல்லாருக்கும் தாரும். சாட்சியின் அடையாளங்களாக இங்கே அமர்ந்திருக்கிற ஏராளமான போதகர்மார்களுக்காக உமக்கு தோத்திரம் தோத்திரம் என்று சொல்கிறோம். உம்முடைய கருணை எங்களை காத்து வழி நடத்துவதாக. எங்கள் குறைகளை பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு நிறைவுக்கு நேராக வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், இரக்கமுள்ள இறைவா. ஆமென். ஆமென். தேங்க்யூ.